ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் வீடியோவை நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மந்த்லி ஏர்னிங்ஸ் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என்னோட த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபைனலாக பேமெண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த பேமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன். யாருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அம்மாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம்ன்ற ஐடியாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொபைல் ஃபோனை கிஃப்ட் பண்ணலாம்ன்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்னோட ஏர்னிங்ஸை வச்சு எந்த மொபைல் திரும்ப வாங்க முடியும் என்னால், சாம்சங் M01. ஸோ இந்த மொபைலை தான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த மொபைலும் வரப்போகுது. ஸோ அதை வாங்கி அதை தான் பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அமௌண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த ப்ராடக்ட் தான் வந்திருக்கு, டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வாங்க போகிறோம். அதை வாங்கி நான் வீட்டில் போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் கேலக்ஸி M01 மொபைலை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தான் இதுக்குள்ளே தான் அந்த மொபைல் இருக்கும். ஸோ ஃபர்தராக அடுத்து அதை அன்பாக்சிங் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் தரப்புலேருந்து கொடுத்த பில்லும் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட பிராண்டிங், அது மட்டும் இல்லாமல் M01ன்னு போட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M01ன்னு போட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ரோம்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வேறு சைடில் அது மட்டும் இல்லாமல் கலரும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெட் கலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த சீலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? கீழேயும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சீலை கட் பண்ணுறேன். அந்த சீலை இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, அந்த சீலை கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் கைடுன்னு உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ மொபைலை பார்ப்போம். ஓகே, பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மொபைல் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ அடுத்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் C கேபிள்லாம் கிடையாது, உங்களுக்கு நார்மலான மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இதில் கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ட்ராபேக்காக எனக்கு தோணுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, டைப் C கிடையாது, நார்மலான USB சார்ஜர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது USB to மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டரும் பார்த்தீங்கன்னா நார்மலான அடாப்டர் தான். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சார்ஜ் போடும்போது உங்களுக்கு சார்ஜிங்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம் இஜெக்ஷன் டூலை எடுத்தாச்சு. சிம் இஜெக்ஷன் டூல், ஸோ இதையும் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இப்போ மொபைலை நம்ம கையில் எடுத்தாச்சு. இப்போ மொபைல் மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கவரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா, டெப்த் சென்சார் பார்த்தீங்கன்னா 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ளாஷோட இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இன்ச் பார்த்தீங்கன்னா 5.7 inch HD+ டிஸ்பிளே. கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனும் உங்களுக்கு USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம் போடுறதுக்கான சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம எப்படி சிம் போடுறது, ஸோ சிம் போட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வால்யூம் அப், வால்யூம் டவுன் பட்டன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன், பவர் ஆஃப், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம் போடுறதுக்கான சிம் ஸ்லாட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிம் கார்டு ஸ்லாட். சிம் இஜெக்ஷன் டூலை இப்போ நான் என்னோட கையில் எடுத்துட்டேன். சிம் கார்டு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த சிம் இஜெக்ஷன் டூலை வச்சு நான் ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோட சிம் கார்டு ட்ரே வெளியே வரும். இப்போ சிம் இஜெக்ஷன் டூலை அந்த சிம் கார்டு ட்ரேயில் சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு சின்னதாக நான் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட சிம் கார்டு ட்ரே உங்களுக்கு வெளியே வந்திருக்கிறது கேமராவில் தெரியுது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம் கார்டு ட்ரேவை தான் நான் வெளியே இழுக்க போகிறேன்.
சிம் கார்டு ட்ரேவை நான் வெளியே இழுத்தனா அதில் வந்து நான் மெமரி கார்டு போட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் சிம் கார்டும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கேமராக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். 2 சிம் ஒரு மெமரி கார்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஜியோ சிம்மை எடுத்து நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த சிம் கார்டு ஸ்லாட்டோட ஹோல், அது மட்டும் இல்லாமல் பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன். இப்போது நான் என்னோடய ஜியோ சிம்மை நான் எடுக்கிறேன். ஜியோ சிம்மை இப்போ நான் வந்து கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு கேமராக்கு தெரியும். இப்போது நம்ம எப்படி வந்து இதை சிம் கார்டு ட்ரேயில் வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஜியோ சிம்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஜியோ சிம்மை எடுத்து ஃபஸ்ட்டு சிம் கார்டில் வைங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் சிம் வைக்கிறதுக்கு, அந்த செக்ஷனில் நீங்கள் வைங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம், அடுத்து செகண்ட் சிம், அடுத்து நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து என்னோடய சிம் கார்டு ட்ரேயில் வந்து என்னோடய சிம் கார்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போது அதை உள்ளே வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படியே உள்ளே போய் உங்களோட சிம் கார்டு செட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரேவை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் லைட்டாக வைப்ரேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆகிடுச்சு. சாம்சங் கேலக்ஸி M01 வருது, பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு கீழே வருது. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட் டைம் நான் ஆன் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட லோகோ வருது உங்களுக்கு ஸ்க்ரீனில், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்டுன்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோன்னு இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். லெட்ஸ் கோவை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து என்னமோ வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செக் அவுட் சம் இன்ஃபர்மேஷன் டு கெட்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் நான் டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, நான் படிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்து லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, சூஸ் ஒய்ஃபைன்னு வருது. என்கிட்ட ஒய்ஃபை இப்போது இல்லை, நான் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்புன்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். கீழே இருக்குது பார்த்தீங்களா ஸ்கிப், ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். செக்கிங் ஃபார் அப்டேட்னு வருது. இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து காப்பி ஆப்ஸ் டேட்டான்னு வருது, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால வந்து டோன்ட் காப்பின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் அ செகண்ட் வருது. செக்கிங் இன்ஃபோன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜிமெயில் ஐடியை நமக்கு சைன்இன் பண்ண சொல்லுது. உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி இருக்கிற ஐடியை நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா புதுசாக வேணாலும் நீங்கள் கூகுள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட். நான் வந்து இப்போ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப்புன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வேணும்னா நான் அப்புறமா போய் கொடுத்துப்பேன். இப்போ வந்து ஒரு பாப்அப் காட்டுது. இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ பரவாயில்ல, நான் அப்புறமா உள்ளே போயிட்டு நான் புது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப்புன்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அ செகண்ட் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட சர்வீசஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ அக்செப்ட் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு உள்ளே போகும். இப்போ வந்து ஃபேஸ் பேட்டர்ன் பின் பாஸ்வேர்ட்லாம் கேட்குது. நான் அதில் எதுவுமே கொடுக்கல, அதனால் நான் வந்து ஸ்கிப் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வருது. இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் வருது. ஸோ அதனால் பரவாயில்ல, நான் ஸ்கிப் எனிவே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு என்னோடய பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள். உங்களோட சாம்சங் அக்கௌண்ட் கேட்குது. சாம்சங் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கிப் கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபினிஷ்னு ஆப்ஷனை கொடுங்க. ஆல் டன்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பி ஜஸ்ட் அ செகண்ட் வருது. கெட் அக்சஸ் டு எக்ஸ்க்ளூசிவ் சாம்சங் சர்வீஸ்னு வருது. இப்போ ஸ்வைப் பண்ண சொல்லுது கீழேருந்து மேலே. நான் வந்து ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு டன்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, அந்த டன் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 439 ஆக்டோகோர் ப்ராசஸர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி இருக்குது, 3GB RAM, 32GB ரோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆன் பண்ணியாச்சு. இதோட இன்டர்ஃபேர் ஈஸியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட சரி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மொபைல் எப்படி இருக்குது. இதில் வந்து நான் கேமராஸும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்த கேமராவை யூஸ் பண்ணி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அதுவும் நான் காமிக்கிறேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில், அதாவது இந்த 8000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மொபைல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டால்பி ஆடியோ உங்களுக்கு இருக்குது. அதாவது உங்களோட ஆடியோ வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கணும். பட் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் கனெக்டில் இருக்கணும். அது வந்து உங்களோட ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒயர்டு ஹெட்ஃபோனாக இருக்கலாம். ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியும்.
3 மந்த் யூடியூப் ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு மொபைலை வாங்கி நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் இந்த மொபைல் சாம்சங் கேலக்ஸி M01. உங்களுக்கு வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இது நான் அந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்சங் மொபைலை வந்து கிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M01. இதை தான் வந்து நான் கிஃப்ட் பண்ணேன். அதோட பாக்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் வீடியோ பண்ணணும்னு கேட்டு ஸோ வாங்கியிருக்கேன். அதனால வேற ஒன்றும் இல்லை, திரும்பி அவங்கள்ட்டே கொடுத்துருவேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணியாச்சு. நம்மளோட வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்னிங் கிடையாது. ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் வீடியோலாம் நான் போட்டிருந்தேன். நம்மளோட சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஏர்னிங்ஸ் வரது கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு. இதை வந்து நான் ஃப்ராங்காகவே வெளிப்படையாக சொல்கிறேன். இதை சொல்கிறதுனால எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்னோட வியூவர்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு மந்த்லியே பார்த்தீங்கன்னா வந்து த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ணுறது கிடையாது. இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனலோட கேட்டகரி என்ன? நம்மளோட சேனலோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து டெக் சேனலில் வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய டெக் சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருந்தாலும் சரி, டெக்னாலஜியை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் விரும்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து டெக்னாலஜியும் தேவைப்படுறது கிடையாது. அதனால தேவைப்படுறவங்க மட்டும்தான் வந்து டெக்னாலஜி பக்கம் போவாங்க. ஸோ அதனால வந்து வியூஸும் அப்பப்போ வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்னிங்ஸும் வரும். யூடியூப்பில் வந்து த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. ஃப்ராங்காகவே நான் சொல்கிறேன், எனக்கு 3 மாதம் ஆச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேமெண்ட் எனக்கு வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு மொபைலை வாங்கி என்னோட வீட்டில் என்னோட அம்மாவுக்கு நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அடுத்த என்னோட யூடியூப் ஏர்னிங்ஸ் வீடியோஸாக பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் வரதில்லை. வந்தால் தானே வந்து நான் அதை பற்றி வீடியோ பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரெஷ்ஹோல்டை ரீச் ஆச்சு, எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் மொபைல் ஃபோனை வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோனை வாங்கி கிஃப்ட் பண்ணியாச்சா, இனிமேல் அடுத்து வரக்கூடிய பேமெண்ட்லலாம் என்ன திரும்ப பண்ண போகிறோம், நம்மளோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து இன்னும் புதுசான கேஜெட்ஸை வாங்கி அதை அன்பாக்சிங் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து இனிமேல் வரக்கூடிய பேமெண்ட்டை வச்சு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டுடியோ செட்டப்பையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கிரீன் ஸ்க்ரீன்லாம் கட்டி இப்போ வந்து ஸ்டுடியோ செட்டப் இப்படி இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னும் நம்ம நல்லா டெவலப் பண்ணுவோம். நமக்குன்னு தனி ஒரு ஸ்டுடியோவே பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட சேனலை கொண்டு போகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபைனலாக மொபைல் பார்த்துக்கோங்க. இந்த மொபைல் தான் வாங்கி நான் கிஃப்ட் பண்ண சாம்சங் கேலக்ஸி M01. இந்த மொபைலோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூவும் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம நிறைய கேஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் உங்களை நல்ல வீடியோவோட கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.